இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் இன்றைக்கு எபிசோடு ஒரு முழுக்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு எபிசோடு தான். ஏன்னா உண்மையிலே மனசுடைஞ்சு காணப்படுறாரு பாண்டியனுங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஆனால் கரெக்டும் கூட. அவருக்கு இருக்க அந்த மனக்குழப்பங்கிறதெல்லாம் முதல்ல எடுத்தோன்னா இப்போ கண்டமணி கோவப்பட்டார் முத்துவேல். என்னடா நினச்சிட்டு இருக்காரு, ரோட்டில் வரவன் போகிறவங்களாம் கேட்பான்டா, ஏற்கனவே இருக்க பிரச்சனை போகாதாடா, இன்னொரு பொண்ணை வீட்டிலேருந்து 2 பொண்ணுங்க போயிடுச்சு, ஓடி போயிட்டாங்கங்கிற அவமானம் வேறு நமக்கு ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பெத்த அம்மாவையே வெள்ளத்தில் பார்த்தாங்க அப்படிங்கிறத யாரும் பார்த்துருப்பாங்க. பார்த்து இதை பற்றியே எல்லாரும் பேசுவாங்க. ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு இதை பற்றி தலை காட்ட முடியாது. வெளில இந்த மாதிரி பண்ணாதரா அப்படின்னா என்ன நடக்குதுன்னே புரியலண்ணா, உனக்கே இங்கே எல்லாமே சரியில்லைண்ணா அப்படின்னு திருப்பி சக்திவேல் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அண்ணனே அப்புறம் நம்ம பிள்ளையை தவிர மிச்சம் எல்லாருமே அந்த பக்கமாக சாய ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை இங்கே எடுத்து வந்துடுவாங்க, அந்த அவமானத்தெல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு ஏற்றி விட்டுகிட்டே இருக்கார். ஸோ இதுக்கு நடுவில் இந்த பக்கம் பாண்டியன் மனசாட்சி இருக்கா கொஞ்சமாச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே கோமதி உடஞ்சிட்றாங்க. எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா, ஓடி வந்தாலும் நான் என்ன பண்ணாலும் எங்கள் அம்மா தானே, எனக்கு எங்கள் அம்மா தானே, எனக்கே 5 குழந்தை பிறந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு நான் பிள்ளை தானே, அவங்கள பார்த்து பேசணும்னு ஆசைப்பட்டது தப்பா, என்னை பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்டதுக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை இந்த வயசில் தேவையா, அவங்கள நான் பார்க்கவே முடியாதா, இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதான்னு சொல்லிட்டு பழனி வேறு பிடிச்சி அழறாங்க. அதுக்கப்புறம் அழுதுகிட்டே போயிடுறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக அவங்களுடைய நடிப்புமே இருந்துச்சு. நிரோஷா அவர்களுடைய நடிப்புமே அந்த ஓவரால் சீனில் எல்லாருமே வருத்தமாக இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. உடனே அப்படியே உடஞ்சி போய் வெளில நிற்கிறார் பாண்டியன். நமக்கு யாருமே இல்லை ஆரம்பத்துலேருந்து, பரவாயில்ல, ஆனால் அவளுக்கு இருந்தவங்க எல்லாத்தையும் பிரித்து விட்டோமே, நம்ம எப்படி அவங்களையும் அவங்க அம்மாவை சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு பைக் எடுத்து கிளம்பலான்னு பார்த்தா TV50 எடுத்து கிளம்பிக்கிட்டு இருக்காரு. கிளம்புறதே காரை கொண்டு வேறு என்ன நிறுத்துறாங்க. முத்துவேலும் சக்திவேல் தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. இவர் இடிக்கிற மாதிரி நிப்பாட்ட உடனே டக்குன்னு கோவமாயி அதை பார்த்த கதிர் கிட்ட வந்துடுறாரு. என்னவா அப்படின்னா, விடுறா நம்மளுக்கு தான் வரானுங்க அப்படின்னா, பார்ப்போம் நான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இவர் வேணும்னே சக்திவேல் முத்துவேல் வாடா கிளம்பலான்னா கேட்கவே இல்லை. இவனுங்கள்ட்ட என்ன சண்டைக்காக தான் நிற்கிறாங்க, சண்டையை இப்போ கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி கதிர் கொஞ்சம் லைட்டாக சிம்ப ஆரம்பிக்கிறேன். டேய் விடுறா, கொஞ்சமாச்சும் மூளை இருக்கவன் விவசாய இருக்கவன்ட்ட பேசலாம், பெத்த அம்மாவே வெள்ளத்தில் நினச்சவன்ட்டெல்லாம் என்னடா போய் பேசுறது அப்படின்னு பாண்டியன் நல்லா நறுக்குன்னு ஒன்று கொடுத்தாரு. முத்துவேல் இதெல்லாம் தேவையாடா நமக்குங்கிற மாதிரி சக்திவேல் டேய் பேசின பேச்சையும் பேசிவிட்டு இப்போ இருக்க பிரச்சனையும் பண்ணிட்டு கிளம்பா வண்டி எடுத்து அப்படின்னு கிளம்பிட்டார். இந்த வருத்தத்தோடையே கடைக்கு போனதுக்கப்புறமா பாண்டியன் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருக்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சு. இப்போ கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டானுங்க. கோமதியிட்ட பேசணும், உங்கள் அம்மா ஆசைப்பட்டதுக்கு இவ்வளோ மோசமான ஒருத்தன்லாம் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தமாக தன்னுடைய மனசில் இருக்க கஷ்டத்தை காயத்தை எல்லாத்தையும் இப்போ பாண்டியன் சொல்லிட்டு, என் கூட ஓடி வரும்பொழுதே அவன் சொன்ன வார்த்தை தான், உன் குடும்பமே இனிமேல் அவன் கூட நிற்காதே அப்படின்னும் போது எங்கள் அம்மா நிற்பாங்கன்னா அந்த அம்மாட்ட பேசவே விடலை. நான் இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசவே இல்லை நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் மனசில் அவ்வளோ காயம் இருக்குது. நான் பண்ணது பெரிய தப்பு, எப்படியாச்சும் அதை சேர்த்து வச்சு சரி பண்ணணும், எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரில. இவனுங்களாம் திருந்த மாட்டானுங்க, ஆனால் அவங்களையாச்சும் பேச வைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அங்கே செந்தில் வேறு செந்தில் விடுங்கப்பான்னு அவர் கண்ணெல்லாம் கலங்கி பாண்டியன் நினச்சி போயிடுறாரு. கோவக்காரனாக இருந்தாலும் பாசக்காரன்னு குமரேசன் மாமாவும் சொல்கிறார். இதுக்கு நடுவில் அந்த பக்கம் வத்தல் காய வச்சுக்கிட்டு இருக்கிற வடிவு அவங்க பொண்ணை பார்க்குறாங்க. இந்த பக்கம் ராஜியும் அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவும் பேசவே தோணல. இருக்க பிரச்சனை போதும், எல்லாம் இவளால் தாங்கிற மாதிரி அவங்க மனசுல ஒரு எண்ணமும் ஓடிட்டு இருக்கு. எல்லாம் பார்த்து வடிவு ஒன்று சோகமாக உள்ளார போயிடுறாங்க. நம்ம அம்மாவும் நம்மள்கிட்ட பேசல. கடைசியில் அவங்க அம்மாவும் அத்தையோட அம்மாவும் அத்தைகிட்ட பேச முடியல, எங்கள் அம்மாவை நம்ம பார்க்க கூட முடியல அப்படின்னு மீனா புலம்பி நம்ம நிலமையெல்லாம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க. இந்த வருத்தத்தோட உள்ளார போனால் உள்ளார கோமதி அழுதுட்டுருக்காங்க. தேம்பி அழுதுட்டு இருக்க. என்னதுக்கு, என்ன அத்தை அழறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க வெளில ஜன்னல் வழியாக எட்டி அவங்க குடும்பத்தை பார்த்து எங்கள் அம்மாவோட நான் பேச முடியாதுன்னு அழுதுட்டுருக்காங்க. சரி, உங்கள் அண்ணனுங்க உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, சரி உங்கள் அம்மாட்ட பேசுறதை அவங்க எப்படி தடுக்கலாம், அதெல்லாம் எப்படி பண்ண முடியும், நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட பேச வேண்டியதானங்கிறாங்க தங்கமயில். கொலை கூட தயங்க மாட்டானுங்க என் அண்ணனுங்கெல்லாம், அவ்வளோ மோசமானவங்க, என்ன பண்ணுறது, என்னைக்காச்சும் ஒரு நாள் வாழ்க்கையிலலாம் சரியானா சரி, எங்கள் அம்மாட்ட நான் பேசணுங்கிறது தான் என் ஆசை அப்படின்னு உடஞ்சி போய் திருப்பி கோமதி புலம்பிட்டு கிளம்பி போகிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, நடந்ததெல்லாம் பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஷோ சீரியல் இன்றைக்கு எபிசோடு ஒரு முழுக்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு எபிசோடு.